ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாலின சர்ச்சையால் பதக்கத்தை இழந்த தமிழக வீராங்கனை சாந்தி இமானே கிலிஃபுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் பாலின சோதனையை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதே மாதிரி நானும் 2006 பாதிக்கப்பட்டிருக்கேன். இதே மாதிரி நிறைய விளையாட்டு வீராங்கனைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு மியானே கலிஃபுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இது அறிவியல் பூர்வமான டெஸ்ட் கிடையாது. இது ஒருத்தவங்களுக்கு உடம்புல டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்கள ஆணோ இல்ல கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால பெண்ணோ அப்படிலாம் இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட முடியல. இதை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியே சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான பாலின சர்ச்சையில் சிக்கக்கூடிய பெண்களுக்கு, முக்கியமாக தடகள விளையாட்டு வீரர்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்? இது தவறுதலான ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இது மாதிரி டெஸ்ட்கள்ல நம்ம பாதிக்கப்படுறப்ப வாழ்க்கையே இல்லாம போயிடுது. இது மாதிரி நிறைய வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டு ஒரு சில வீராங்கனைகள் தற்கொலை வரை செஞ்சுக்கிட்டாங்க. அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணமாக கூடாது. உலகத்துல எல்லாருக்கும் வாய்ப்புகள் எல்லாமே சரிசமமா இருக்கணும். அதனால இது தவறான ஒரு செயலா இருக்கு. இதை தடை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட், இந்த பாலின சோதனைங்கிற தடை பண்ணணும்.